தூத்துக்குடியில் பெண் ஒருவர் தனக்கும் தனது மகனின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கணவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன? கோவில்பட்டியில் உழைத்து சம்பாதிக்க தடுமாறிய கணவன் மனைவியின் உழைப்பை உறிஞ்சி நாள்தோறும் மட்டூழியம் செய்து வந்துள்ளார். பொறுமையை இழந்த மனைவி வேறு வழியின்றி காவல் நிலைய படியேறி உள்ளார். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டங்குளத்தைச் சேர்ந்த சின்னமருது பாலமுருகேஸ்வரி தம்பதிக்கு 12 வயதில் முகுந்தன் என்ற ஒரு மகன் உள்ளார். திருமணமானதில் இருந்து சின்னமருது வேலைக்கு செல்லாமல் மது போதையிலேயே மிதந்துள்ளார். வேறு வழியின்றி பாலமுருகேஸ்வரி கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி வருவதாக கூறப்படுகிறது. கணவனால் உழைத்து குடும்பத்தை தான் காப்பாற்ற முடியவில்லை. உழைக்கும் மனைவியை தொந்தரவு செய்யாமலாவது இருந்திருக்கலாம். மனைவி கூலி வேலைக்கு சென்று சிறுக சிறுக சேமிக்கும் பணத்தையும் அடித்து பிடுங்கி போதையில் மிதந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாலமுருகேஸ்வரி தனது கணவருக்கு எதிராக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சின்னமருதுவை கைது செய்து கவனித்துள்ளனர். பின்னர் அறிவுரை கூறி காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். சிறை சென்று வந்தால் திருந்தி ஒழுங்காக வேலைக்கு செல்வார் என மனைவி நினைத்துள்ளார். ஆனால் எவ்வளவு தைரியம் இருந்தால் தன் மீதே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பாய் என கூறி மனைவியுடன் அவரின் மகனையும் சேர்த்து சின்னமருது உருட்டுக்கட்டையால் கண்மூடித்தனமாக கடுமையாக தாக்கியுள்ளார். காவல் நிலையத்தில் புகாரளித்தும் கணவன் திருந்தாததால் தனக்கும் தனது மகனுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாலமுருகேஸ்வரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளையை எங்கட போட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன். 2.5 வயசு பிள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அப்படி இருந்து என் காசை வாங்கி குடிச்சிருவார். என்னை அடித்து துன்பப்படுத்தி என் மண்டையில் தையல் போடாத லக்கு கிடையாது. என் மண்டையில் எல்லா லக்குலையும் தையல் போட்டிருக்கேன். மாதிரி என் உடம்புல காயலாத லக்குலையும் கிடையாது. எல்லா லக்குலையும் காயாக இருக்குது. நான் ஆஸ்பத்திரிலையும் 4-5 தடவை போய் படுத்திருக்கேன். அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை. ஸ்டேஷனில் 5 தடவை கொடுத்துட்டேன். ஒரு கேஸுமே எடுக்க மாட்டேக்காங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியணும். இதையடுத்து போலீசார் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அதை நம்பிய பாலமுருகேஸ்வரி போராட்டத்தை கைவிட்டுவிட்டு கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என பல பெண்கள் அனைத்தையும் சகித்து கொண்டாலும் சில ஆண்கள் அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதால் வேறு வழியின்றி பாலமுருகேஸ்வரி காவல் நிலையத்தின் படியேறி உள்ளார். இனியாவது கணவர் திருந்துவாரா அல்லது அவரின் கொட்டத்தை போலீசார் அடக்குவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.